செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு கடைக்கண் பார்த்தால் போதும் தமிழகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களையும் ஒன்று திரட்டி இங்க நிப்பாட்ட முடியும். அதனால் இது 50,000 பழமையான மலை, இந்த மேகமலை தமிழகம் மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைவார்கள். அதாவது இந்த மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க, இன்னும் ஒற்றுமையா இருக்கணும் என்னுடைய மக்கள். அதாவது நாம் தமிழர் கட்சி இவர்களுக்கு முன்னாடி நிக்குது. செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு கடைக்கண் பார்த்தால் போதும் தமிழகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களையும் ஒன்று திரட்டி இங்க நிப்பாட்ட முடியும். அதனால் எங்களுடைய சக்தி சாதாரண சக்தின்னு மத்திய மாநில அரசுகள் நினைத்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட பெரும் சக்தியாக இருக்கிறோம். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 92 கிராம மக்களும் திரண்டு வருவதோடு உலகத்தில் தமிழகம் மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைவார்கள். நாட்டு மழை என்பது எதாலும் சிதவிபடாமல், அதாவது நிலநடுக்கத்தாலோ பூகம்பத்தாலோ எந்த இயற்கை சீற்றங்களாலும் இடர்பெறாத ஒரு 50 ஆண்டு பழமையான மழை. இதனால் வெறும் வன உயிரினங்களுக்கு மட்டுமல்ல உலக உயிர்களின் தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மலை. இது எங்களுடைய பொக்கிஷம், வாழ்வாதாரம், எங்களுடைய பூர்வ குடிகளினுடைய இருப்பிடம், இது எங்களுடைய தாய் மண். அப்படிப்பட்ட உணர்வுமிக்க மண்ணை ஒரு பிடிய கூட விடமாட்டோம். அது 50,000 ஆண்டுகள் பழமையான மூத்த குடிகள் வாழ்ந்த பகுதி இந்த பகுதின்னு சாட்டை துறைமுகன் தம்பி கூட சான்று சொன்னார்கள். எங்களுடைய டிஎன்ஏவை நீங்கள் சோதனை செய்து பாருங்கள், அப்போதே உங்களுக்கு தெரியும். பல இலக்கிய சான்றுகளை தர முடியும், பல தரவுகளை தர முடியும். அதனால் எங்களை இந்த மலையை விட்டு அனுப்ப முடியாது. மக்களுக்காகத்தான் அரசே ஒழிய அரசுக்காக மக்கள் அல்ல. முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னார் வள்ளுவ பெருந்தகை. 20,000 மக்கள், குறைந்தபட்சம் 20,000 மக்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இந்த பகுதி மக்களுக்காக செவிசாய்க்கவில்லை என்றால் எந்த அரசு இருந்து என்ன பயன்? அதனால் மக்களுக்காக அரசு செயல்பட வேண்டும். மதிப்புமிக்க நீதிபதி அவர்கள் செவிசாய்க்க வேண்டும். மக்களுடைய சான்றுதான் பெரிய சான்று. நீங்கள் எந்த சான்று ஆதாரத்தை உங்கள் முன் வைத்தாலும் மக்கள் உங்கள் முன்னால் போராடி திரண்டு நிற்கிறார்கள். அந்த சான்றுக்கு மீறி எந்த சான்று உலகத்துல இல்லை என்பதை தயவு செய்து நீதியரசர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மக்கள் சாட்சியே மகேசன் சாட்சி என்று நீங்கள் முறையான தீர்ப்பு தர வேண்டும். இவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். இவர்கள் 100 ஆண்டுகள், அதாவது 200 ஆண்டுகள் வாழ்ந்த பழமையான பூர்வகுடி மக்கள், அவர்களுக்கு உறுதியாக பட்டா வழங்க வேண்டும். இது அவர்களுக்கு நிலம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். எந்த உயிரினத்துக்கும் நாங்கள் தீங்கு செய்ய மாட்டோம். பகுத்துண்டு பள்ளியில் ஓம்பக்கூடிய அறத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாங்கள். புலிகளுக்கு பாதுகாப்பாக இருப்போமே ஒழிய ஒருபோதும் புலிகளுக்கு எதிர்ப்பானவராக நாங்கள் இருக்க மாட்டோம். ஒரு நாளும் அத்தகைய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழவில்லை. அடிப்படை வாழ்வா எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு அந்த காட்டையும் அந்த மலையையும் பாதுகாக்கக்கூடிய இடத்திலே இருப்பதனால் இது மிக மிக முக்கியமான விடயம். 92 கிராம மக்களும் திரண்டு வருவதோடு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் திரண்டு வந்து இதற்காக மீட்டெடுப்போம். அதனால் தமிழக மத்திய அரசாங்கம் இதை செவிசாய்க்க வேண்டும். உங்கள் தயை கூர்ந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்காக முறை செய்து காப்பாற்றுங்கள். உங்களிடம் நாங்கள் இது பண்ணோம். நீங்க என்ன ஆயுதத்தை தூக்குறீங்களோ அந்த ஆயுதத்தை எடுக்கவும் தயார். ஏனால் தமிழன் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்களுடைய குடி. அந்த குடி மிரட்டவில்லை. அது அத்தகைய ஜெனட்டிக்ல எங்களுடைய செல்கள்ல இருக்கு. அதனால நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடாது. ஏன்னா உங்களை நாங்கள் மதிப்புமிக்க அரசர்களாக, மதிப்பு மரியாதைக்குரியவர்களாக பார்க்கிறோம். நீங்களும் எங்களுக்கு சரியான நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது எங்களுடைய உயிர் ஆதாரம். இந்த ஆதாரத்தை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. அதனால் என் மக்கள் ஒற்றுமையாக இருந்து உறுதியாக நாங்கள் மீட்டெடுப்போம். போராட்ட மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? போராட்ட மக்கள் எந்த சூழ்நிலையிலும் அதாவது செவிசாய்க்க கூடாது. நம்மை காசால் பணத்தால் அடிக்க நினைப்பாங்க, நம்முடைய பலகீனத்தால் அடிக்க நினைப்பாங்க, பயத்தால் அடிக்க நினைப்பாங்க. அதற்கெல்லாம் மசியாமல், அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல், இது உன் தாய் வாழ்ந்த மண், உன் தந்தை வாழ்ந்த மண், உன் தந்தையினுடைய இருப்பிடம், உன் சாமி இருக்கக்கூடிய இடம், இது உன் பூர்வ குடியினுடைய அடையாளம். இந்த அடையாளம் என் உயிருக்கு மேலானது என்ற உணர்வோடு என்னுடைய அன்பு மக்கள், என்னுடைய அன்பு உறவுகள் உணர்வார்கள் என்று நினைக்கிறேன். என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருவருத்தரும் தயாரா இருக்கும் இந்த மீட்டெடுப்பதற்காக. இது உலக உயிர்களின் உயிர் தேவை. அப்படிப்பட்ட கொடையாக இருக்கக்கூடிய இந்த மலையை அத்தனை பேரும் சேர்ந்து காப்பாற்ற வேண்டும். அதனால உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம். கைகாட்டி விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். அதனால நான் உட்பட என்னுடைய அத்தனை உறவுகளும் நிற்பாங்க. செந்தமிழன் சீமான் அவர்கள் கண் அசைத்தால் உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் இங்கே திரளுவோம். அதனால தைரியமாக ஒரு வளத்தோடு எந்த சூழ்நிலைக்கும் இடம் கொடுக்காமல், இந்த ஒற்றுமை குறையாமல், சாதி மத இன அடையாளம் இல்லாமல் எந்த கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு நாம் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்று என் உறவுகளுக்கு தாழ்மையாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி நம்முடையதாகும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை நாம் உலகத்துக்கு மீண்டும் ஒரு முறை பறைசாற்றுவோம். வெற்றி நமதே. நன்றி.